குவைத்திலிருந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் ஒருத்தர் கவிதை சவாலில் நான் பங்கேற்கணும், ஆனால் வீடியோவாக அனுப்பலை, என்னுடைய உணர்வுகளை வார்த்தைகளை எழுதி அனுப்புகிறேன், அதுக்கு நீங்கள் கவிதை எழுதுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கவிதை சவால் நமக்கு விட்டுருந்தார். அவர் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னு சொன்னால், மனைவி, என்னுடைய மகன், மகள் எல்லாரையும் விட்டுட்டு நான் குவைத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா, மனைவி குழந்தை எல்லாரையும் விட்டுட்டு குடும்பத்துக்காக வேலை செய்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஆண்களின் உணர்வுகளை பதிவு செய்கிற மாதிரி கவிதை எழுதுங்க பார்க்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருந்தார். அவருக்காக எழுதலாமா? விமான நிலையத்தில் சோதனை, எல்லாம் சரியாக இருக்கிறது, போகலாம் என அனுமதி கிடைத்தது. இந்த செக்கிங்லாம் முடிச்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க இல்லையா, அதை தான் ஃபஸ்ட்டு 3 லைனாக எழுதியிருக்கோம். விமான நிலையத்தில் சோதனை, எல்லாம் சரியாக இருக்கிறது, போகலாம் என அனுமதி கிடைத்தது. ஆனால் எனக்குள்ளே ஒரு கேள்வி இருக்குது. எப்படி சரியாக இருக்கும்? இதயத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக உங்கள் நினைவுகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஊருக்கு போயிட்டு அந்த மெமரிஸ் எல்லாத்தையும் இதயத்தில் சுமந்துட்டு வர்றது இருக்கு இல்லையா, இவ்வளோ பர்சன்டேஜ் வெயிட்டு தான் நீங்கள் தூக்கிட்டு போகணும், இவ்வளோ பர்சன்டேஜ் வெயிட்டை தான் ஃப்ளைட்டில் அனுமதிப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை விட இதயத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக உங்கள் நினைவுகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஆனாலும் அவருக்குள்ள ஒரு டவுட் இருக்குது. திரும்பி வரும் வரை போதுமா என்பது தான் தெரியவில்லை. அந்த நினைவுகள் மட்டுமே அவனுக்கு போதுமா அப்படின்னு தான் தெரியல. அப்படின்றது தான் அந்த கவிதையை நிறைவு செஞ்சுருக்கோம். நீங்களும் கவிதை சவாலில் பங்கேற்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அழகான ஒரு சுச்சுவேஷனை எங்களுடைய இன்ஸ்டாகிராம் இன்பாக்ஸில் தெரிவிக்கலாம். இல்லைனா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9943500743 அப்படிங்கிற நம்பருக்கு டெக்ஸ்ட்டாக அனுப்பலாம், இல்லை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். நாங்கள் உங்களுக்கான அழகான கவிதையோடு காத்துட்ருக்கோம்.